பயங்கரமாக முறுக்கிக்கிட்டு இருந்த நம்ம டிடிவி தினகரனை இன்றைக்கி காலையில் சேர்ந்துட்டார். அஃபிஷியலாக சேர்ந்து அறிவிச்சிட்டாருங்க. என்டிஏ கூட்டணியில் அஃபிஷியலாக சேர்ந்து அறிவிச்சிட்டாரு. அப்போ அவர் வந்து இதெல்லாம் வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. கூட்டணிக்காக டீலிங் பேசிட்டு இருக்காங்க விஜய் கூட மத்திய அரசுன்ற மாதிரி என்ன பேசினாதான் தப்பு இருக்கா? தானே அரசியலில் தானே பண்ணுவாங்க. அரசியலில் நான் அவியலாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேலையும் செய்வாங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, காளியம் அவர்கள் அதிமுக இணைய போகிறதா தகவல்கள் போயிட்டுருக்கு. அதிமுக ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா சார்? ஸ்ரீநாத்னு விஜயுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். ஓகே சார். அவர் வந்து விஜய்க்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் காளியம்மாவில் கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும். இன்னும் 2-3 பேருக்கு ரொம்ப முயற்சி எடுத்தார். தாவேகா வேறு லெவல் கொண்டு போகலான்னு. இங்கே தான் நமக்கு நல்லது பண்ணால் பிடிக்காது. அதனால் எல்லா காளியம்மாலாம் பார்த்தோன்னா நல்ல இது. சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் கார்டில் தான் அந்த படத்தை பார்ப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். பாருங்க, என்ன இப்போ அதனால் ஏதாவது நாட்டில் தண்ணி பஞ்சம் வந்துருப்பதா, மழை பெய்யாமல் போதா, இல்லை அந்த சென்சார் போர்டு எல்லாரும் ஏதாவது நோய் வந்து செத்துற போகிறாங்களா? என்ன சீஃப் மினிஸ்டர் டைட்டில் கார்டு வேணால் போடலாம், சீஃப் மினிஸ்டர்லாம் ஆக முடியாது. உலகத்திலேயே ஒன்றுமே இல்லாமல் அடிப்படை நாலேஜ் கூட இல்லாத ஒரு டீம்னா இதுதான். ஏன்னா அரசியல் படுத்தப்படலாம். கஞ்சா அடிச்சுட்டு டெலிவரி பண்ணுற பாவம் வயிற்று பொழப்புக்கு நம்ம இன்றைக்கி இளைஞர்லாம் படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் அதுவும் இதுவும். எடப்பாடி பழனிசாமி கண்டிக்கிறார், அண்ணாமலை கண்டிக்கிறாரு, அன்புமணி கண்டிக்கிறாரு, யாராரோ கண்டிக்கிறாங்க. நீ எந்த உலகத்தில் இருக்க? இதுதான் இந்த கட்சியோட நிலைமை. அதில் போயிட்டு இவங்க காரணம் அவங்க காரணம் தான் ஒன்றும் நடக்கும். வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வருகின்ற 23ஆம் தேதி மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியோட முதல் பிரச்சார கூட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்த போறாரு சார். இதுல அதிமுக உட்பட பல கட்சி தலைவர்கள் பங்கேற்க போகிறதா சில தகவல்கள் போயிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அந்த கூட்டமே அதுக்கு தானே. மதுராந்தகத்தில் நடக்கிற அந்த கூட்டமே அனைத்து என்டிஏ தலைவர்களையும் தமிழ்நாட்டில் இருக்க கூட்டணி தலைவர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணுன்றது தான். இது ஒரு வகையான உளவியல் தாக்கம். இன்றைக்கி திமுக கூட்டணி தடுமாறிட்டு இருக்குது. காங்கிரஸ் இங்கே இருக்குதா, தாவேகா போதா, மற்றவர்கள்லாம் 6 சீட்டு கிடைக்குமா, 10 சீட்டு கிடைக்குமா, சண்டை போடலாமா, உள்கட்சி சண்டைன்னு ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டுருக்கு. நீ முதல்வரே ஒரு ட்வீட் பண்ணுற அளவுக்கு போகுது. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கம்னு இருங்கன்னு கட்சிக்காரங்க சொல்கிற மாதிரி போகுது. கட்சிக்காரங்களே திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆராசாவை விடுதலை சிறுத்தைகள் திட்டுது. இவர் ஆராசா வந்து திருமாவளவனா ஜாதி கட்சி தலைவர்ன்றாரு. அவர்கள் இவரை வந்து பாஜக பி டீம்னு வழக்கமாக இவங்க தான் எல்லாரையும் சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, ஆராசாவை பாஜக ஆள் அப்படின்றாங்க. இருக்கலாம், சொல்ல முடியாது. அப்போ அவர் வருது. காங்கிரஸ் தனியாக முட்டிக்கிட்டு இருக்குது. காங்கிரஸ் தலைவர்களை திமுகவினர் திட்டிகிட்டு இருக்கிறாங்க, திமுகவினரை காங்கிரஸ்காரங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. சிபிஎம் சிபிஐ தனியாக நம்ம என்ன பண்ணணும்னு அவங்க தனியாக முடிவு எடுத்துகிட்ருக்காங்க. அதனால் இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்க நேரத்தில் என்டிஏ ஜெல்லாவில் ஜொல்லாவில் அது இதுன்னு உருட்டினாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதெல்லாம் வச்சு. இப்போ அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த கூட்டணி இணைஞ்சி பிரதமர் வந்து ஏற்கனவே அமித்ஷாலாம் வந்துட்டு போயிட்டாங்க. பிரதமர் வந்து அந்த மேடையில் எல்லாரும் ஏறுற மாதிரி பயங்கரமாக முறுக்கிக்கிட்டு இருந்த நம்ம டிடிவி தினகரனை இன்றைக்கி காலையில் சேர்ந்துட்டார். அஃபிஷியலாக சேர்ந்து அறிவிச்சிட்டாருங்க. என்டிஏ கூட்டணியில் அஃபிஷியலாக சேர்ந்து அறிவிச்சிட்டாரு. அப்போ அவர் வந்து இதெல்லாம் வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. இன்னும் அந்நியார் மட்டும்தான் இருக்காங்க, பிரேமலதா. அவங்க எப்படி போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா அவங்க செவுரு மேலே நின்றுக்கிறாங்க, இப்படி குதிப்பேனா அப்படி குதிப்பேனான்னு. அது ஒரு முயற்சி போய்கிட்டு இருக்குது. 23ஆந்தேதி காலையில் கூட சொல்லிட்டு மீட்டிங்கில் கலந்துக்குவாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னொரு பெரிய கூட்டணினா தாவேகா கூடயும் தனியாக ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்குது. அது எப்படி போக போகுதுன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் என்டிஏ உடைய இந்த கூட்டணி ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டணியாக போகும். அன்னைக்கு பிரதமர் பேசுறது மற்றவங்க பேசுறதுலாம் ஒரு பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியாக தலையெடுக்கிறார்கள் அப்படின்றதான் இந்த கூட்டணியை நம்ம பார்க்கணும். சார், இந்த கரூர் விவகாரத்தில் இப்போ சிபிஐ விசாரணை 2வது முறையாக நடந்து முடிந்திருக்கு சார். எப்பவுமே விஜய் அவர்கள் வந்து இப்போ டெல்லிக்கு போறாருன்னா அன்னைக்கு போயிட்டு உடனே சாயங்காலம் வந்துருவார் சார். ஆனால் இந்த 2வது முறையாக போகும்போது ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருக்காரு சார். அந்த ஒரு நாள் அந்த ஸ்டேன்றது யாரையாவது மீட் பண்ணியிருப்பாரா சார்? ஏதாவது டீலிங் விசாரணை முடிஞ்ச ஒரு நாளா? விசாரணைக்கு முன்னாடி சார். விசாரணைக்கு முன்னாடி ஒரு நாள் மீட் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். வழக்கறிஞர்கள் வந்து இந்த மாதிரி கேள்விகள் வரும், இதுக்கு வந்து தெரியாது, கவனம் இல்லை, விசாரிக்கிறேன், இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் டெக்னிக்கலாக பதில் சொல்கிறதுலாம் இருக்குது. அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் அவர் விசாரணையில் கலந்துகிட்டு இருக்கலாம்.
சார் இது எப்படி சொல்றாங்கன்னா ஜனநாயகன் படத்தை வச்சு கூட்டணிக்காக டீலிங் பேசிட்டு இருக்காங்க விஜய் கூட மத்திய அரசுன்ற மாதிரி என்ன பேசினாதான் தப்பு இருக்கா? தானே அரசியலில் தானே பண்ணுவாங்க. அரசியலில் நான் அவியலாக பண்ணுவாங்க, இந்த மாதிரி வேலையும் செய்வாங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஜனநாயகன் படத்தை இவங்களாக தான் தேடிட்டாங்க. நான் இதுக்கு பல உதாரணம் சொல்லிட்டேன். சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ நம்ம வீட்டு வாசலில் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, பள்ளம் தோண்டி வேலை பார்த்துன்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் போகிறீங்க, அதில் 2-3 வகையில் அணுகலாம். யார் எங்கள் மேஸ்திரி இருக்காரோ அவரை பார்த்து கையில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வச்சு, சார் சீக்கிரம் முடிங்க வேலை இருக்குது. அவர் வாங்கினதுக்கு இருக்கிறத ஸ்பீடாக முடிச்சு விடுவார். ஏதாவது இல்லைன்னா கூட டக்கு டக்குன்னு முடிச்சுடுவார். இது ஒரு வகை. இன்னொரு வகை, நீங்கள் ஒரு பெரிய ஆள், எப்பா என்ன உங்கள் இஷ்டத்துக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை பண்ணுறீங்க, பேசவா அவங்க எம்டிகிட்ட பேசவா, சேர்மன்கிட்ட பேசவா அப்படின்னா, மேடம் யார் இந்த மாதிரி விஷயம், நான் வந்து இதில் இருக்கிறேன், ஐயோ முடிச்சிடுறேன் மேடம். இது 2வது வகை. 3வது வகை இவங்க வகை, ஏய் என்ன பண்ண மாட்டிங்களா, தொலைச்சிடுவேன் நான். மேடம் நீங்கள் யார்? நான் மேலே வீட்டில் குடியிருக்கிறேன், இருந்துங்க, எங்கள் வேலையை தான் நாங்கள் பார்க்குறோம், நான் சும்மா பார்க்குறோம், பார்த்து தானே இருக்கிறீங்க, வந்து முடின்றீங்க போங்க அப்படின்ட்டு. ஏங்க சீக்கிரம் முடிங்க, அதெல்லாம் முடிவு தெரியும் எங்களுக்கு. எப்பா சாப்பிட்டீங்களா? சாப்பிடல சார், போய் சாப்பிட்டு வா. ஏங்க வேலை பண்ணுறதுங்க, அப்போ சாப்பிடக்கூடாது நாங்கள். இது 3வது வகை. இந்த வகை தான் இந்த வகை. படம் ரிலீஸு, அரசியலை ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸில் வீடியோ போடணும், கீழே கரண்ட்டு நோண்டி நிற்கிறாங்க, உங்களுக்கு வேலை ஆகணும், கரெக்டாக? அப்போ நீங்கள் நீக்கி போக்கா அந்த இடத்துல பெரிய அளவு அடிப்படுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிவிட்டு சீக்கிரம் முடிப்பாங்க. நீ படம் ரிலீஸுனா சென்சார் போர்டை நீக்கி போக்கா தான் அணுகணும். பராசக்தி எப்படி அணுகுனாங்க? ரிவைஸ் கமிட்டி போடுவோம் சார், போடுங்க சார், பார்த்து போடுங்க சார், என்னென்ன பண்ணுறோம் சார், பண்ணி டக்குன்னு கொடுத்து வாங்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியாது, ஆனால் 10ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு வந்துடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரிவைஸ் கமிட்டி போடுவோம் அப்படின்னோன்னா நேராக கோர்ட்டுக்கு போகிறீங்க. இவங்க ரிவைஸ் கமிட்டி போடுறாங்க, எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் 9ஆவது ரிலீஸ் பண்ணுறோம். அவங்க எங்கள் வேலையை தான் நாங்கள் பார்த்துன்னுக்குறோம், பள்ளம் இப்போ தானே தோண்டிக்கிறோம், என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்க வேணாம், அதுக்குள்ளே வந்து சரி பண்ணால் கரண்ட்டுமா அப்படின்னு. அந்த மாதிரி நாங்கள் வந்து எங்கள் வேலையை பார்த்துன்னுக்குறோம், கொடுன்னா கொடுக்கலன்னா நீ கோர்ட்டுக்கு வா, இல்லை படத்தை கிடத்த தடை பண்ணால் கோர்ட்டுக்கு வா. வேலை செய்யும் போதே வேலையை ஸ்பீடாக செய்யணும் வந்தால் எப்படி அர்த்தம்? அதெல்லாம் உங்கள் இஷ்டம்லாம் பண்ண முடியாது. கோர்ட்டே என்ன சொல்லுது, இப்போ பார்த்து பண்ணுங்க. இவங்க தீர்ப்பு எதிராக வந்தோன்னா தனிக்கை சென்சார் போர்டை அங்கே போகுது, டபுள் டிவிஷன் பெஞ்சு. அவர் கூப்பிட்டுன்னா அங்கன்னு கேட்குறாரு, சார் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் சார், இவங்க வந்து உடனே சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறாங்க சார் இவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்பீடாக கொடுக்க சொல்லுங்கள் சார். அது எப்படிப்பா சொல்லுவோம், அவங்க தான் வேலை பார்க்குறேன்றாங்களே. இல்லை சார் நாங்கள் 9ஆம் ரிலீஸ் பண்ணோன்னு எல்லாத்தையும் அறிவிச்சிட்டோம், நீ அறிவிக்காட்டி போ, எனக்கு என்ன அதை பற்றி. இல்லை சார் 500 கோடி ரூபா படம், 500 கோடி லடு, 5 கோடி லடு, எனக்கு என்ன அதை பற்றி. இவங்க வேலை பார்க்குறேன்றாங்கல்ல, கோர்ட்டை வந்து நிர்பந்திக்கலாம் முடியாதுண்ணா. 21ஆம் தேதி வா. அப்புறமாவது என்ன பண்ணோம், சென்சார் போட்டேன் சார் தெரியாமல் பண்ணிட்டோம் சாரை பற்றி தெரில சார் நீங்கள் எப்படின்னு சொன்னாங்க சார், நேர்மை எருமை கருமைன்னாங்க சார், கொஞ்சம் பார்த்துங்க சார். அந்த கரண்ட் பில்காரனை முறைச்சிட்டோம், என்ன சொல்லலாம் சார் இந்த மாதிரி பிரச்சனை சார், குழந்தைக்கு சார், கை குழந்தை தூங்கலை சார், கொஞ்சம் அது சொல்லுங்கள். நீங்கள் வாட்டில் உங்கள் சுற்றி என்ன பண்ணுறீங்க, ஏய் அதை முடிச்சு கொடுறா, சாப்பிட சொன்ன போக சொன்னியாப்பா அப்படின்னு அவன் கேட்டா, ஏய் முடிச்சுட்டு போடா, செத்தா போய்டா சாப்பிட்லண்ணா. இது ஒரு வகை. அப்போ என்ன பண்ணால், சார் ரிவைஸ் கமிட்டி கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க சார், போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் முன்ன படம் 600 கோடி சார், அமேசான் சார், அது சார் ரைட்டு பார்க்கலாம் சார், நம்ம கோர்ட்டில் நான் சொல்லிடுறேன் சார், நான் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்படி பண்ணால் கரெக்ட். சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க, எவன் இந்த ஐடியா கொடுக்குறான்னு தெரில. சுப்ரீம் கோர்ட்டு போனால் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா நடந்துச்சு இந்த மாதிரி விஷயம், சரி என்ன சொல்லணும், இல்லை சார் அங்கே வழக்கு இருக்குது, சரி தலைமை நீதிபதி விசாரிச்சுட்டு இருக்காரு, சரி சீக்கிரம் முடிக்கணும்னு. அது எப்படி சொல்லுவாங்க? தலைமை நீதிபதி அமர்வியா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாரு, அதில் உனக்கு ஏதாவது இது இல்லை திருப்தி இல்லைன்னா எங்ககிட்ட வா, சும்மா இங்கெல்லாம் வராதுண்ணா போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. மறுபடியும் இங்கே எதை கெஞ்சி கூத்தாடி ஒரு நாள் முன்னாடி போட்டார், அவர் போட்டு என்னான்னு விசாரிக்கிறார். அப்போவாது ஒழுங்காக பண்ணோம்ல. அதுக்கு முன்னாடியே சென்சார் போர்ட்டை பேசி, சார் முடிச்சு கொடுங்க சார், நான் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன், கொஞ்சம் ஒரு 3-4 நாளில் முடிச்சுவேன் சார், இந்த ஜனவரி 26 ரிலீஸ் பண்ணோம் சார், அதுக்காவது கொஞ்சம் ஏற்பாடு, அதான் சொல்லணும்ல. மறுபடியும் அங்கே போயிட்டு இவர்களுக்கு யார் புகார் அளித்தார்கள், இவர்கள் அவன் எங்களுக்கு யார் புகார்னா வேறு விஷயம், நாங்கள் சரி ரிவைஸ் கமிட்டி போடணும், ஜட்ஜி எவ்வளோ நாள் ஆகும், 20 நாள் ஆகும் சார். முடிஞ்சா சரிப்பா நான் என்னன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் தீர்ப்பை தள்ளி வச்சார், தேதி குறிப்பிடாமல்.
இப்போ 26 ரிலீஸ் ஆகிறதும் போச்சா? ஆமாம் சார். இதுதான் பிரச்சனை. அதனால் அங்கே போய்ட்டு அமேசான்காரன்ட்ட கேஸ் போடுவான். அது உன் பிரச்சனையா, எங்களுக்கு என்ன அதை பற்றி? அதானே சொல்லுவாங்க, நீ அமேசான்காரன் பண்ணுறான், அமெரிக்கா ட்ரம்ப் பண்ணார்னா அது உன் பிரச்சனை. நீ ஒழுங்கால இருக்கணும். என்கிட்ட வந்து முறைச்சிட்டு இருந்தேன்னா நான் என் வேலையை பார்த்துன்னுக்கிறேன் அப்படின்னுவோம். இதுதான் பிரச்சனை. இதுக்கும் மத்திய அரசுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சரி, இது எப்படி இந்த விர்ச்சுவல் வாரிஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, இப்படியே இழுக்கடிச்சா வந்து நாங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் கார்டில் தான் அந்த படத்தை பார்ப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். பாருங்க, என்ன இப்போ அதனால் ஏதாவது நாட்டில் தண்ணி பஞ்சம் வந்துட போதா, மழை பெய்யாமல் போதா, இல்லை அந்த சென்சார் போர்டு எல்லாரும் ஏதாவது நோய் வந்து செத்துற போகிறாங்களா? என்ன சீஃப் மினிஸ்டர் டைட்டில் கார்டு வேணால் போடலாம், சீஃப் மினிஸ்டர்லாம் ஆக முடியாது. உலகத்திலேயே ஒன்றுமே இல்லாமல் அடிப்படை நாலேஜ் கூட இல்லாத ஒரு டீம்னா இதுதான். ஏன்னா அரசியல் படுத்தப்படல. அங்கேயும் அப்படி தான், திமுகலையும் அப்படி தான். இவர்கள்லாம் வேலை என்னென்னா, இவர்கள் நினச்சது தான் கரெக்டு நினைக்கிறது. யாராவது கொஞ்சம் மாற்றுக்கிறது சொன்னாலும் அவங்கள கண்டபடி திட்டுறது, 7 தலைமுறைக்கு இழுத்து திட்டுறது. வடிவேல் சொல்லுவார் ஒரு படத்தில், என்ன தானே திட்ட சொன்னேன், 7 தலைமுறைக்கு இழுத்து திட்டுற, அந்த மாதிரி வந்து திட்டுறது. அப்போ எதிராளி பயந்து போய் கருத்து சொல்ல மாட்டான். என்ன கருத்து சொன்னாலும் சொல்லாட்டினாலும் கருத்து சொன்னாலாவது கொஞ்சம் நீ திருத்திக்கலாம். அவங்களையும் போய் அடிச்சேன்னா ஒன்று இப்படி தான் போவேன். ஒரு கட்சி ஒரு படத்துக்காக 1 மாதம் 1.5 மாதமாக எந்த வித இயல்பாக செயல்பாடும் இல்லாமல் இருக்குதுன்னா இந்த கட்சியாது. ஒரு தலைவர் இது வரைக்கும் என்ன முடிவு எடுத்திருக்காரு? தனியாக தான் நிற்போன்னு அறிவிச்சாரா? சும்மானா பாசிசம் கொள்கை இது சரிப்பா, வேற என்ன கட்சி வேலையாக பார்க்கலாம்ல? எதாவது பண்ணுறியா? நாட்டில் எவ்வளோ நடக்குது? போதை மருந்து இது கஞ்சா அடிச்சுட்டு டெலிவரி பண்ணுற பாவம் வயிற்று பொழப்புக்கு நம்ம இன்றைக்கி இளைஞர்லாம் படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் அதுவும் இதுவும் மாடியில் 4வது மாடியில் இருக்கும். சார் இந்த அட்ரஸ்க்கு வந்திருக்கேன், எங்கே இருக்கீங்க? 4வது மாடி வாப்பா. சார் லிஃப்ட்டு இல்லையா சார்? அதுக்கு வரமாட்டியா? இல்லை சார் வரேன். மேலே ஒன்று வந்து கொடுத்தா கூட தப்பாக பார்ப்பானுங்க. வீட்டை நோட்டுறேன் நான். அந்த மாதிரிலாம் பல அவமானங்களை சந்திச்சுட்டு உழைச்சி வாழணும்னு நினைக்கிறோம். கரெக்டாக? நேர்மை மன உறுதினா உழைச்சி வாழ்கிறது தான் மன உறுதி. அடுத்தவன்கிட்ட போய் மாமூல் கொடுன்னு வாங்கி தின்றது இது வந்து கோழைகள் செய்கிறது. ரவுடிகள் கோழைகள், உழைச்சி பொழைக்க முடியாது அவனால். அந்த நாய்ங்க கஞ்சா அடிச்சுட்டு வெட்டுறானுங்க, நடு ரோட்டில் போட்டு வெட்டுறானுங்கல்ல. அவங்க யார் வீட்டு பிள்ளையோ அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? புள்ள ஏதோ போகிறான், வேலைக்கு போகிறான், வர்றான், காரணமே இல்லாமல் ஒரு 4 பேர் போட்டு வெட்டினா நாடாங்க இது? சட்டம் ஒழுங்காங்க? அப்போது இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கண்டித்து பேசணுமா வேணாவா? யாரும் பேசவே இல்லை சார். இதுதான் இவர்கள் நிலைமை. எடப்பாடி பழனிசாமி கண்டிக்கிறார், அண்ணாமலை கண்டிக்கிறாரு, அன்புமணி கண்டிக்கிறாரு, யாரோ கண்டிக்கிறாங்க. நீ எந்த உலகத்தில் இருக்க? இதுதான் இந்த கட்சியோட நிலைமை. அதில் போயிட்டு இவங்க காரணம் அவங்க காரணம்னா ஒன்றும் நடக்காது. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் சார். புதிய மாவட்ட தலைவர்கள் வந்து எந்த கட்சிக்குமே அடிபணியக்கூடாது, சுயமரியாதையோடு செயல்படுங்க. அவங்க யாருன்னு இவருக்கு தெரியுமா? புதிய மாவட்ட தலைவர் யாருன்னு இவருக்கு தெரியுமா? இல்லாட்டி அது நியமனம் யார் அதுக்கு முன்னெடுப்பு எடுத்தாங்க? இவங்களெல்லாம் யார் நியமிக்கிறாங்க ஏதாவது தெரியுமா? மாவட்ட தலைவர்கள் நியமனத்துக்காக எத்தனை வருஷம் அந்த போராட்டம் நடந்துட்டுன்னு தெரியுமா? நேற்று வந்துக்கிட்டு உட்காந்து உருட்டுறாரு. செல்வ பெருந்தகை தலைவராக வந்ததுலேருந்து கட்சிக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாவட்டமாக சுற்றி இளம் வயசு ஆட்களை போடணுன்னு ஒரு 40லேருந்து 50க்குள்ளே இருக்கிற ஆளுங்களாக செலக்ட் பண்ணி அவ்வளோ எதிர்ப்பு. அந்த ஃபார்ம் வாங்கும்போது அவ்வளோ எதிர்ப்பு. இவர் மேலே ஏகப்பட்ட புகார். இவர் மேலே செல்வ பெருந்தகை மேலே. அவர் கட்சி இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்னு கொஞ்சம் இளம் வயசு சொல்ல போடுறான். காங்கிரஸ்னால என்னது? புளிப்பு முட்டாய் தானே, சுகர் மாத்திரை. அந்த இதில் உழைப்பாளி படத்தில் ரஜினி வருவார், இந்த ஜமீன்தார் வேஷம் போட்டுக்கிட்டு, அந்த மாதிரி தான் பாதி பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி. அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிறான், இளைஞராக இருக்கிறான்னா. காங்கிரஸ் உடைய குறைய என்ன? திக்விஜய் சிங் நடுவில் சொன்னார், யாருக்கும் வழிவிட மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கி அத்வானி காலடியில் உட்காந்த மோடி இன்றைக்கி பிரதமர், பாஜகவுடைய மிகப்பெரிய தலைவரில் ஒருத்தர். இதுதான் பாஜக. அதனால தான் பாஜக முன்னேறிட்டு போகுது. இன்றைக்கி நிபின் யார்? சின்ன பையன், 40-45 வயசு இருக்கும். பீகாரில் அவர் கொண்டு வந்து இன்றைக்கி பாஜகவுடைய தலைவர் ஆக்குறாங்க. பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 40-45 வயசில் ஒருத்தன் அகில இந்திய தலைவராக வரான்னா அவன் எப்படிப்பட்ட லீடர்? அடுத்த கட்டத்துக்கு நகர்வானா? நாளைக்கு மோடி இதுன்னா நிபின் மாதிரி ஆட்கள் வரலான்னா பிரதமர் பதவிக்கு இந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு கட்சி யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ புளிப்பு முட்டாயும் சுகர் பார்ட்டிலாம் வச்சுக்கின்னு ஊட்டின்னு இருந்தேன்னா, இல்லாட்டி வாரிசு இவர் புள்ள தான் காங்கிரஸில் இருப்பார், அதுக்கப்புறம் அவர் புள்ள வருவார், இதே வாரிசு. அதெல்லாம் மீறி அந்த செல்வ பெருந்தகை ஏதோ முயற்சி எடுத்து காங்கிரஸ்லேயே நடக்காத நடைமுறையில் மாவட்ட தலைவரில் ஒரு சேர நியமிக்கிறார். ஒரு 2-3 மாவட்டம் மட்டும் அவர் கட்டுப்பட்டு வரல, இந்த ராஜேஷ்குமார் இருக்கிற அந்த கன்னியாகுமரிலாம். இதில் இவர் நடுவில் போந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாராம், யாருக்கும் அடிப்பணியக்கூடாது.
நீ தான் ஏற்கனவே பீகாரில் கவுத்தி விட்டு தானே வந்த. எஸ்ஐஆர் ஓட் ஷோர் வீட் ஷோர்னு சொல்லி அந்த மனுஷன் பாவம் 75 சீட்டு இருந்தாப்புல தேஜஸ்வி யாதவ். அவர் கூட கூட்ட வச்சு இந்த ராகுல் காந்திக்கு தப்பாக இந்த ஜான் ஆரோக்கியசாமிக்கிறாப்புல ஆமாம் சார், இந்த ஆதவ் ஜானு எப்படி விஜய்க்கு தப்பாக வழி கட்டுறாங்க. சேம் இதே பேட்டர்ன் தான் அங்கே ராகுலுக்கு. இந்த பார்ட்டி தலைவரை ஓட்டு திருட்டுன்னு சொல்லிடுவோம். எஸ்ஐஆருக்கு எதிராக பயங்கரமாக பீகாரில் பண்ணுவோம். சுற்றி வரீங்க தலைவரை, படகுலேருந்து தண்ணியில் குதிச்சு நீச்சல் அடிக்கிறீங்க இப்படியெல்லாம் சொல்லி அந்த ஜனங்களுக்கு தான் தேவை. நீ தண்ணியில் குதி, நெருப்பில் குதி, எதில் வேணா குதி. எங்களுக்கு என்னயா, எங்களுக்கு நிதிஷ்குமார் இதை பண்ணுறாரு, மது விலக்கு வச்சுருக்காரு. எங்கள் வீட்டுக்காரனு நினச்சா கூட குடிக்க முடியாது. பெண்களுக்கான முன்னேற்ற திட்டங்கள் 10,000 ரூபா போட்டிருக்காரு. 2 லட்ச ரூபா தரேன்ட்டு உதவிக்குள்ள ஒவ்வொரு மெம்பருக்கும் 10,000 ரூபா போட்டுக்கிறாரு. நீ என்ன சொல்கிற, கல் கடையை திறப்போன்ற எந்த லேடிஸாக விரும்புவாங்களா? கண்டிப்பாக இல்லை சார். இந்த நாடே அந்த மாநிலமே குடியாரனாலே அழிஞ்சு போச்சு. இந்த இப்போ இங்கே ஆகுது அந்த மாதிரி. அவர் கஷ்டப்பட்டு மதுவில் கொண்டு வந்து 5 வருஷம் நடத்தினுக்கிறாரு நிதிஷ். நீ கல் கடை திறப்பண்ணா நீ வரவே கூடாதான்ட்டு 75 சீட்லேருந்து 25 சீட் ஆக்கி விட்டாங்க. இதில் இவர் நான் வர்றேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் பிரச்சாரம் பண்ணுறேன்னு சுற்றி வந்துட்டு போவே இல்லை. யார்? ராகுல். அந்த ராகுலுக்கு இந்த ஐடியா கொடுத்தது இந்த பிரவீன் சக்கரவர்த்தி. அதே ராகுலுக்கு இங்கே நம்ம விஜய் சேர்த்துக்கலான்னு இங்கே ஒரு ஐடியா. ஏன்னா காங்கிரஸுக்கு ஒரு 18 எம்எல்ஏ இருக்குதுல்ல, அதை இல்லாமல் பண்ணோம்ல. அதுதான் நல்ல வேலை. மற்ற கார் கேட்கறக்கு யாரும் ஒத்துக்கல. ராகுலே ஒத்துக்கல போல். அவர் கூப்பிட்டு 2 அரை விட்டு ஓடுங்கெல்லாம். உங்களை நான் பேச சொன்னேன், கட்சியை வளர்க்குற வழியை பாடுறான்னா இருக்கிற கூட்டணியை உடச்சி விட்டு இருக்குதுன்னு கற்றுடும். எல்லாம் எம்பிங்க. அந்த திமிரு உங்களுக்கு ஓடுறா அப்படின்னு துரத்தி விட்டாங்க. வெளியில் வந்துட்டு வெற்றி நமது கோரிக்கையை ஏற்றுவிட்டார். அந்த நேரம் தான் இவர் அங்கே ஒரு நாள் தங்கி செல்வ பெருந்தகை அந்த இதை பட்டியலை வெளியே கொண்டு வர்றார். டெல்லிக்கு போயிட்டு இந்த கூட்டத்தெல்லாம் கலந்துக்கிட்டு மேலும் ஒரு நாள் அங்கே தங்கி இந்த பட்டியலை பேசி வெளியிடுறாரு. அதில் எல்லாம் இளைஞர்கள், சிறுபான்மையினர். நீங்கள் திமுக கூட அப்படி இருக்காது, 5 பேர் சிறுபான்மையினர் இந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க. அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறாராம், நீங்கள் யாருக்கும் அஞ்சாதீர்கள், நீங்கள் யாருக்கு போயா வேலையை பார்த்துட்டு நம்ம போகிறாங்க. அதனால் இவருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் உருட்டுறல மேலே எலைட் அரசியல், அந்த எலைட் அரசியலை உருட்டிட்டு போயிட்டே இருக்கணும். இங்கே இருக்கிறவங்க அதை பார்த்துக்குவாங்க. இதுதான் பிரவீன் சக்கரவர்த்தி நிலைமை. சார், இறுதியான கேள்வி. காளியம் அவர்கள் அதிமுக இணைய போகிறதா தகவல்கள் போயிட்டுருக்கு. அதிமுக ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா சார்? காளியம்மாள் வந்து அங்கே முரண்பட்டு தாவேகாலா இணையணும்னு சொல்லிட்டு விஜயே நேரில் வந்து பார்த்தாங்க. ஸ்ரீநாத்னு விஜயுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். ஓகே சார், ஓகே சார். இந்த ஒரு படத்தில் எல்லாம் நாங்கள் ஜிம் பாய்ஸ்னு எல்லாம் நிற்பாங்க தெரியுமா, அதில் சைடில் ஜீவா கூட இருப்பார். பார்த்தாலே இது மாதிரி அப்படின்னு அவர் வந்து விஜய்க்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் காளியம்மாவை கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும். இன்னும் 2-3 பேருக்கு அவர் ரொம்ப முயற்சி எடுத்தார். தாவேகா வேறு லெவல் கொண்டு போகலான்னு. இங்கே தான் நமக்கு நல்லது பண்ணால் பிடிக்காத. அதனால் எல்லா காளியம்மாலாம் பார்த்தோன்னே நல்லா இது ஜான்கிட்ட பேசிடுங்க, புஷிகிட்ட பேசிடுங்க விஜய் சொல்லிட்டாப்ல. ஓகே சார். உடனே ஃபோனை போட்டு சீமான்ட்ட ரகசியமாக தானே வந்து பார்க்குறாங்க. ஆமாம் சார். அண்ணன் இந்த மாதிரி வந்துட்டு போனாங்க. அவருக்கு செம்ம கோவம். ஏம்மா ஒன்று இங்கே இரு, இல்லை அங்கே போயிடு, இந்த நடுவில் இருந்துட்டு இந்த வெள்ளம் பண்ணாதுன்னு அவர் சங்கடமாக போச்சு இந்த அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் அமைதியாகிட்டாங்க தெரியுமில்ல, கட்சியிலே அமைதியாகி அப்படி இருந்தாங்க. ஒரு நாள் வெளியேறிட்டாங்க. இதுக்கு நடுவில் 2 தடவை பார்க்குறாங்க. இவரே கேட்குறாரு விஜயை, என்னங்க காளியம்மாள் வரலையா? இதோ தலைவரை இதோ பார்க்குறோம் தலைவரை, ஏப்பா காளியம்மாள் என்ன பண்ணாங்க அப்படின்னு இந்த உருட்டுவாங்கல்ல. அந்த காளியம்மாள் மாதிரி நாளைக்கு வர சொல்லுப்பா அவங்கள அப்படின்னு. இந்த கம்பெனியில் ஆள் எடுக்கிறதுக்கு ஓனர் சொல்லுவார். ஓனருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கும், நல்ல ஆள் சார் இவர் எடுத்திங்கன்னா பக்காவாக ஒர்க் பண்ணி கொடுப்பாருன்னு. உடனே அவர் கீழே இருக்கிற சிஇஓட்ட சொல்லுவார், இவர் எடுங்கன்னு. அவன் தான் அந்த இதுக்கே தப்பாக இருப்பான், நம்ம புஷியானது மாதிரி, ஜான் ஆர்விசா மாதிரி. அப்போ இந்த ஆர்டியை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணோன்னா பார்த்துருவான், செம்ம பார்ட்டி ஆகுது, இது வந்துச்சுன்னா நம்மளை காலி பண்ணணுமோ அப்படின்னோன்னா, நீங்கள் இப்போ எங்கள் கம்பெனியில் வேலை இந்த கம்பெனியில் ரைட் போய்ட்டு வாங்க, நான் கண்டிப்பாக சொல்லி அப்புறம் நம்ம சேர்மனே உங்களை எடுக்கணும்னு சொன்னாப்புல. சேர்மனே இன்ட்ரெஸ்ட்டு வந்தோம், போய்ட்டு வாங்க. போனோன்னா அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அவர் எங்கள் கம்பெனி இன்டர்வியூ வந்தாருன்னு போட்டு கொடுத்துருது. ஓகே சார். அதுக்கப்புறம் சேர்மன் அவர் பல வேலையில் இருப்பார்ல. ஒரு நாள் ஏன்பா அந்த இதுக்கு எடுக்க சொன்னேனே என்ன ஆச்சு அவர் அப்படின்னு. ஏன்னா அவங்க ரெக்கமெண்டேஷன் போனாங்க, சார் இன்ன வரைக்கும் எடுக்கல சார், இன்டர்வியூ வந்துட்டு போனார்னு. சார் கூப்பிடு ஹெச்ஆரை கூப்பிடு, என்ன அந்த கேண்டிடேட்னாரு அவர் வந்தால் போனார் இன்டர்வியூ. ஹெச்ஆருக்கு தெரியும், நடிக்கிறியாடா அப்படின்ட்டு. ஏதோ நான் பார்க்குறேன் சார், சீக்கிரம் கூப்பிட்டு வரேன். இதே தான் காளியம்மாளுக்கும் நடந்தது. கூப்பிடுங்க காளியம்மாளை வர சொன்னாங்க. அவங்க இந்த தடவை ஆமாம் வர சொல்லுவேன் கவுப்பை
என் ஆள் அனுப்புகிறேன் பேசிக்கோ அப்படின்ட்டு ஒரு ஆள் அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் அங்கே உட்காருங்க 2 ஹவர், இங்கே உட்காருங்க 2 ஹவர், அப்புறமா அனுப்பிச்சி விட்டாங்க. அதோட காளியம்மாள் முடிவு பண்ணிட்டாங்க, இனி இங்கே போகக்கூடாது. டிஎம்கேலேருந்து அழைப்பு வந்தது. அவங்களுக்கு என்னமோ டிஎம்கே போகிறதுக்கு பிடிக்கல. அதிமுக ஒரு சாய்ஸு, ஆனால் ரொம்ப பேசிட்டுமே திராவிடம் தமிழ் தேசியம் அதுன்னு. அதுதான் முன்னோர்கள் இருக்காங்களே, ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், பலரும் இருக்காங்களே. அப்புறம் என்ன, அப்புறம் ஏடிஎம்கில் பேசி சேர்ற மாதிரி இருந்தது. ஓகே சார். இன்றைக்கி ஏதோ கூடுதலாக ஏதோ கண்டிஷன் போட்டிருக்காங்க போல, நான் வரும்போதே எனக்கு இந்த தொகுதி கொடுக்கணும். ஒரு கட்சியில் பெரிய கட்சியில் நீங்கள் இணையும் பொழுது அந்த மாதிரிலாம் எனக்கு என்னென்னு பண்ண முடியாது. அது கொஞ்சம் இதாக இருக்குது, சொல்ல முடியாது. இன்றைக்கி ஈவினிங் சேரலாம், இல்லை நாளைக்கு சேரலாம். வந்தாங்கன்னா நல்ல ஒரு அசட் அதிமுகக்கும் ஒரு பேச்சாளர் கிடைக்கிறாங்க. மீனவ சமுதாயத்திலேருந்து ஏற்கனவே ஜெயக்குமார் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவரும் இந்த அம்மா வந்தாங்கன்னா இவங்களும் ஒரு பெண் தலைவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொகுதி கொடுப்பாங்களா சார் காளியம்மாக்கு? கொடுக்கணும், கொடுத்தா தானே கரெக்டு. கொடுத்து ஒரு எம்எல்ஏ ஆகுனா அவங்களுக்கு அவங்க அரசியல் வாழ்க்கையும் இதாகும், அதிமுகவும் ஒரு சொத்தாக மாறுவாங்கல்ல. ஓகே சார். பல கருத்துக்களை தெளிவாக பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார்.